முல்லையோட அம்மா வேணும்னே மருந்து கொடுக்காம இருந்திருக்காங்கல்ல. எவ்வளவு கல்ல மனசு ஜீவா அவங்களுக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா உங்க அம்மாவை கொண்டு இருப்பாங்கடா. நல்ல வேளை உங்க அண்ணன் பார்த்ததுனால உங்க அம்மா தப்பிச்சாங்க. உங்களுக்கு என்ன கோவம் போகலையா? எனக்கு என்ன கோவம்? ஒரு கோவமும் இல்லை. அதான் நேத்து அப்படி பேசினீங்களாக்கும். நடந்தது தப்புதான், ஆனா எதுவும் வேணும்னு நடக்கல. அத்தை மயக்கம் போட்டு விழட்டோன்னு அம்மாவும் நினைக்கலங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்காதுன்னு சொன்னா அதான் பண்ணுவல்ல. இது பாருங்க, எங்க அம்மா ஏதோ வேணும்னு செஞ்ச மாதிரியும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசிட்டு இருக்கியே. நான் அப்படி சொன்னேனா? எல்லாம் நடந்த அப்புறம் எல்லாரும் பேசினதை பத்தி பேசினி. இப்ப நான் என்ன செய்யட்டும்? உன்னை யாராவது ஏதாவது செய்ய சொன்னாங்களா? இதோ நீங்க பேசாம இருக்கீங்களே. நான் பேசாம இருந்தா உனக்கு என்ன கஷ்டம்? ஓ, இப்படியெல்லாம் கேட்பீங்களோ? இப்படியெல்லாம் கேட்டா நான் என்ன சொல்ல? நாம அத்தைக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம், அங்க அத்தை எந்திரிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஏய், நான் சண்டையும் போடல, ஒன்னும் போடல. விடுறியா என்ன? ஏங்க, நீங்க பாட்டுக்கு போனா என்னங்க அர்த்தம்? நான் இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு போங்க. இந்த கட்டில தூக்கி தலையில வச்சுக்கோ. ஜீவா, டீயா? ஆமா, நானே போட்டேன். குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. நீயா? ஆமாண்டா, குடி. ஏய், இந்த டீ நீ ஓடல. நான் தாண்டா போட்டேன். நீ வேணா உங்க அண்ணி கிட்ட கேளு. அப்புறம் எப்படி சூப்பரா இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இதத்தான் உங்க அண்ணனும் சொன்னாரு, உங்க அண்ணியும் சொன்னாங்க. எல்லாருக்கும் நீயா போட்ட? ஆமா. ஏன்? உன்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியுதே, அது எப்படி? என்ன மாற்றம்? ரொம்ப நல்ல பொண்ணு ஆயிட்டியே மீனா. ஏன், அப்ப முன்னாடி நான் நல்ல பொண்ணு இல்லையா? அப்படி இல்ல. டே டே டே, அநியாயமா பேசாதடா. இரு டீயை குடிச்சுக்கிறேன். சூப்பர்ல. கலக்கிட்டமா. ஒரு நல்ல டீயோட அந்த நாளை தொடங்கணும்னு வச்சுக்கேன், அந்த நாள் எங்கேயோ போயிரும். ஆமா, அது நேத்துல இருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிற, இங்க எல்லாருக்கும் டீ எல்லாம் கொடுக்குற, டிஃபன் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்க, அம்மாவை அத்தன்லாம் வேற கூப்பிட்டு அசத்துற. நீ பார்த்தல்ல, அண்ணன் அண்ணியும் அசந்து போயிட்டாங்க. இது உன் குடும்பம் மட்டும் இல்ல ஜீவா, என் குடும்பமும் தானே. இந்த வேலையெல்லாம் நான் செய்யாம வேற யார் செய்வா? ஏய், பேசுறது நீதானா? இல்ல, என்னோட ஆவி. அப்படி ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வருதுடி. இது பாரு, நீ எனக்காக ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சேன்னா நான் உனக்காக 10 அடி முன்னாடி எடுத்து வைப்பேன். புரியலையே. உட்கார சொல்றேன். ஏய், கடைக்கு நேரமாச்சு, உட்கார சொல்றேன். 2 நிமிஷம் தான். உட்காரு உட்காரு. என்ன கொடைக்கானல் கூட்டிட்டு போன. அங்க நமக்குள்ள ஆரம்பத்துல சண்டை வந்துச்சு. அப்புறம் எனக்காக நீ எவ்வளவோ விஷயங்களை பண்ண. என்ன மட்டும் தனியா போட்டிங் கூட்டிட்டு போன. நீ என்னோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட வாங்கி கொடுத்த. அப்புறம் கடைசி நாள் எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் ஸ்பெஷலா ரூமுக்கு கூட்டிட்டு வந்த. இப்படிலாம் நீ எனக்காக செய்வேன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல ஜீவா. உனக்காக இல்லடி, நமக்காக. இல்ல, நீ எனக்காக தான் செஞ்ச. நீ எனக்காக இவ்ளோ செய்யும் போது நான் உனக்காக செய்யக்கூடாதா? உனக்கு என்ன செஞ்சா பிடிக்கும்? உனக்கு உன் குடும்பம் தான் பிடிக்கும். அதான் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நானும் இனிமே நடந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், ஒரேடியா இப்படி எல்லாம் பேசாதறியே, நெஞ்சு வலி வந்துற போகுது.
இப்படிலாம் பேசாத ஜீவா. நம்ம 2 பேரும் 100 வயசு வரைக்கும் வாழணும். அவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். நீ கூடவே இருக்கணும்டா. உன் கூட இருக்கிறதுக்காக தான் நான் பிறந்ததே. பாரா. நீ கோச்சிக்காம இருக்கும்போது உன் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா. நீ கூட இருந்தா நான் ஏன்டா கோச்சுக்கு போறேன்? நீ என் கூட தனியாருன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கடியா இருக்க முடியும். என்னடா இவ திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கான்னு. ஆனா நம்ம பிரைவசியா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த சந்தோஷம் எனக்கு புரிஞ்சது. புரிஞ்சதில்ல? அதுக்காக தான் சொன்னேன் ஜீவா. என்னதான் நீ கடை உங்க வீடுன்னு இருந்தாலும் நாம 2 பேரும் சேர்ந்து பிரைவசியா இருக்கும்போது தான் நல்லா இருக்கும். இனிமே நம்ம 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஜீவா. புரியுது மீனா, இப்பதான் எல்லாம் புரியுது. இனிமே வாரு ஐயா என்னெல்லாம் பண்றேன்னு. நிஜமாவா? நம்பலாமா? இந்த கதவை தாண்டி வெளியில போனதும் ஆள் அப்படியே மாறிட மாட்டியே? மாட்டேன்டி. நீ எனக்காக இப்படி தூரம் யோசிச்சு மாறும்போது நான் உனக்காக மாற மாட்டேனா? இனிமே மீனா தான் எனக்கு முதல்ல, மத்ததெல்லாம் அப்புறந்தேன். எது? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்புறந்தேன். இந்த தோரம் பருப்பு? ஏய், உன் அண்ணி? அண்ணி மேல இருக்கிறது அன்பும் மரியாதையும், ஓ மேல இருக்கிறது லவ்டி. ரெண்டையும் எப்படி சேர்த்து வைக்கிற பாத்தியா? சரி வரட்டா? சோ நான் உன் வீட்ல உள்ளவங்க மேல அன்பா இருந்தா நீ என் மேல அன்பா இருப்ப. இனிமே நான் அன்பை எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாரு. அண்ணே, ரசம் சூப்பரா இருந்துச்சு. மணத்தக்காளி ரசம்டா, அதான். ஓ, என்னடா யோசனை? இல்ல நீ கொடைக்கானல் இருக்கும்போது துணியெல்லாம் துவச்சு காய போட்டிருந்தேன், ஆனா காயவே இல்லை நீ. ஏலே, அது எப்படா காயும்? அதான் அங்க ஒரே பனியால கிடக்கும். அதுக்கு தான் விவரமா பச்சை தண்ணியில துவைக்காம சுடுதண்ணில துவச்சு காய போட்டேன், அப்பயும் காயல. இப்ப என்ன சொல்ற நீயே? ஏலே, எந்திரிச்சு வந்தேன், ஒரே உததேன். பேசாம இருடா. என்னடா நீ மானத்தை வாங்காதடா. உனக்குலாம் புத்தி இருக்கா இல்லையா? சரி ஜீவானே, நம்ம கொடைக்கானல் போனப்ப போட்டோஸ்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்க சொன்னேன், ஏன்னா அனுப்பிச்சே வைக்கல? நான் அனுப்புறேன்டா. அங்கேயும் இப்படிதான் சொன்ன நீயே, அனுப்பவே இல்லையே. இப்ப அனுப்பு. டேய், முதல்ல நீ எடுத்ததை எனக்கு அனுப்பி விடுறா. அண்ணி, நான் எடுத்ததெல்லாம் அனுப்பிச்சிட்டேனே நீ. எல்லாம் உன் போட்டோவா இருக்கே, அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏன் போட்டோவை எனக்கு அனுப்பி விடுறா. ஓ சாரி, அனுப்புறேன். குட்டியா நீ, நீங்களும் எடுத்த போட்டோலாம் அனுப்புங்க. நான் தான் உன்னை போட்டோ எடுக்கவே இல்லையே. அண்ணி, நீங்களும் ஜீவானு எடுத்த போட்டோலாம் இருக்கும்ல, அதை அனுப்புங்க. நீதான் என்னையும் ஜீவாவையும் நிறைய போட்டோ எடுத்த, முதல்ல அதை அனுப்பு, நான் அனுப்புறேன். அனுப்புறேன். இப்படி மாறி மாறி அனுப்பிட்டு இருந்தா நெட்டே தீந்து போயிடும். சரி அண்ணி, நான் கடை கிளம்புறேன். உச்சி வெயில இப்ப யாரடா கடைக்கு வருவா? மாமாவே உன்னை 1 மணி நேரம் கழிச்சு தான் கடைக்கு வர சொல்லிருக்காரு. உட்காரு. வேற ஒன்றும் இல்லை, அண்ணன் ஓட்டோ ஃபோனில் ஃபோட்டோ பார்க்க முடியாதுல்ல, அதான் எஸ்கேப் ஆகுது. டேய், கடையில் வேலையெல்லாம் யாரா பாப்பா? நீயா? நான் எதுக்கு வேலை செய்கிறேன்? அப்போ அமைதியா இரு. சரி, அதெல்லாம் விடுங்க. என்ன ஃபோட்டோ விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏலே, இப்படி எல்லா போட்டோஸையும் மாத்தி மாத்தி அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி அதுல 50 போட்டோ அனுப்பிச்சுன்னு வையேன், எல்லாரும் எடுத்துக்கலாம்ல. இத நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட ஜீவா. இந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லை பாருங்க. இதோ ஆரம்பிச்சிடுறேன். ஆட் பண்ணியாச்சு. எல்லாரையும் ஆட் பண்ணியாச்சு. ஆனா குரூப்க்கு என்ன பேர் வைக்கலாம்? கொடைக்கானல் ட்ரிப்னு வைக்கிறியா? ஐயா, அது நல்லாவே இல்ல. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. ஐயோ, நல்லாவே இல்ல. ஏதோ படத்தோட பேர் மாதிரி இருக்கு. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்ப அதான் பேரு.
ம் பாரு அவனை. கிரியேட் பண்ணிட்டேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி. எல்லாரும் ஃபோட்டோ அனுப்புங்க சீக்கிரம். ஓகே. நான் அனுப்பிட்டேன்ப்பா. அனுப்பிச்சிட்டேன்டா. நான் அனுப்பிட்டேன். ஆத்தாடி, ஐயோ எத்தனை ஃபோட்டோ? எவ்வளவு போட்டோடா? 693 ஃபோட்டோவா? ஆத்தி, இதே பொழப்பதான் இருந்திருப்பீங்க போல எல்லாரும். ஐயோ, இதெல்லாம் எப்போ ஓபன் ஆகி எப்ப பார்த்து. இங்க பாரு. சூப்பர்ல. எம்புட்டு அழகா இருக்கேன் பாரு. அக்கா, நீங்களும் நானும் சுடிதார் போட்ட போட்டோ காமெடியா இருக்குக்கா. மாமா பார்த்தா அவ்வளவுதான் சிரிச்சு விடுவாங்க. ஏலே, இதெல்லாம் எப்படி எடுத்த? எடுத்தோம். கேள்விலாம் கேட்காத. ஏங்க பாக்குறீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். சும்மா பாருங்க. நான் தான் காமிக்கிறேன்ல, அப்புறம் அங்க என்ன எட்டி பாக்குறிய? பாருங்க. ம். ரொம்ப தான் பண்றா. டேய், இந்த போட்டோவை எப்படா எடுத்த? எந்த போட்டோ நீ? டா, எல்லாரும் தானே போட்டிங் போனோம். நீங்க 2 பேரும் மட்டும் எப்ப போட்டிங் போனீங்க? டேய், ஏன்டா அனுப்புன? அது நாங்க ரெண்டும் தனியா போனப்ப எடுத்தது நீ. ஆமா, எப்ப போனீங்க? அது மீனாவை தனியா கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன்ல நீ, அப்போ போட்டிங் போனப்ப எடுத்தது. சொல்லவே இல்ல பாருடா. என்கிட்ட சொல்லிட்டானே. பாத்தியா கதிரு? ஜீவா நம்ம நினைச்ச மாதிரி ஆள் இல்லடா. சரியான திருட்டு பயலா இருக்கான். திருட்டுத்தனமா அவன் பொண்டாட்டியை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கான் பாரு. நான் இவர் கூட தானே போனேன். அதையே திருட்டுத்தனம்னு சொல்றீங்க? சொல்லாம போனா அப்படித்தானே சொல்லுவாங்க. இல்லடா கண்ணா? நீங்க உங்க மாமா கூட எங்கேயாவது வெளியில போகும்போது நான் சொல்லட்டுமா நீங்க திருட்டுத்தனமா போனீங்கன்னு? ஏய், சும்மா இரு. நீ சும்மா இரு ஜீவா. இந்த வீட்ல இருக்கிற மத்த யாரையுமே யாரும் எதுவுமே சொல்றது இல்ல. நம்மள மட்டும் தான் சொல்றாங்க. நான் உன் கூட வந்தத திருட்டுத்தனமா வந்தேன்னு இவங்க சொன்னது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஜீவா. சரி, சாரி. இதை வச்சு ஒரு சண்டை வேண்டாம். திருட்டுத்தனம்னு நான் சொல்லல. யாருக்கும் தெரியாம போனீங்கல்ல, அந்த அர்த்தத்துல சொன்னேன். சரி, சாரி. போதுமா? அதுல என்னங்க ஒரு நக்கல் உங்களுக்கு?
நான் என் புருஷன் கூட தனியா போட்டிங் போகணும்னு நினைச்சேங்க. பகல்ல நீங்க போக விடல, அதான் நைட் இவன் என்ன கூட்டிட்டு போனா. அதுவும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கூட்டிட்டு போனான். இதுல திருட்டுத்தனம் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இனிமே இப்படி சொல்லாதீங்க. மீனா, சாதாரணமா தான் சொன்னேன்ல, அதை விடு. என்னடா ஜீவா, மீனா எப்படி கோச்சுக்கிற பாரு. நான் விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி சொல்லக்கூடாதா? எதுக்கு இப்படி கோச்சுக்கிற? நீங்களாவது அதை விட்டுருக்கலாம் நீ. நான் சொன்னது தப்புன்னு நீயும் சொல்றியா? தப்புன்னு சொல்ல நீ. அவ என் கூட வந்ததை ஏன் திருட்டுத்தனம் சொல்லணும்? அது யாரா இருந்தாலும் கேட்டவொடனே கோவம் வரதானே செய்யும். நான் திருட்டுத்தனம் அப்படின்னு அந்த அர்த்தத்துல சொல்லலடா. விளையாட்டா எங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா கூட்டிட்டு போனியே அப்படின்னு தான் சொன்னேன். திரும்ப திரும்ப திருட்டுத்தனம் சொல்லாதீங்க நீ. கேட்க ஒரு மாதிரி இருக்குல்ல. அன்னைக்கு ரூம் கிடைக்கல, இவளை சமாதானப்படுத்துறதுக்காக எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு. அம்பிட்டுதான். இதெல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டா என்னதான் பண்றது? சரிடா, இனிமே சொல்ல மாட்டேன். தப்புதான். எனக்கு வேலை இருக்கு, நீங்க கடை கிளம்புங்க. நான் கடை கிளம்புறேன் மீனா. வா கதிரி. முல்லை, நீ அன்னிக்கிட்ட அண்ணன் பேசின தோரணை சரியில்லை தானே? என்னதானா? அத்தையை பார்த்துட்டு வரீங்களா மாமா? தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சீக்கிரமே தூங்கிட்டாங்க மாமா. கண்ணன் அம்மாவுக்கு துணைக்கு படுக்க சொல்லிருக்கேன். ஏய் தானா, ஏன் தானா கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்ற கதையை சொல்லவே இல்லை. எப்படி இருந்துச்சு போனடா? நல்லா இருந்துச்சு மாமா. வந்து சொல்ற மாதிரியே இங்க நிலைமை இருந்துச்சு. அம்மா, என்னாச்சு? உன் முகமே சரியில்லையே. ஒண்ணும் இல்ல மாமா. எனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்லு. என்னாச்சு? ஏய், என்னதானா? நான் நம்ம பசங்களுக்கு கெட்டது நினைப்பேனா மாமா? ஏய், யாரு சொன்னது? அப்படி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் அப்படி நினைப்பேனா? என்னதானா? இதெல்லாம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல யாரு சொன்னதுன்னு சொல்லு. யாரும் சொல்லல மாமா, நானா தான் கேக்குறேன். ஏய், எந்திரிச்சு என்னன்னு சொல்லு. ஏன் மாமா? எந்திரின்னு சொல்றேன்ல. ஏய், இங்க பாரு, சுத்தி வளைச்சு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நேரடியா சொல்லு. ஏன் மாமா, பசங்க யாரும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டாங்கல்ல? ஏய், என்ன ஜிடி உனக்கு? தனத்துக்கிட்ட குழந்தைங்க அன்பா இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு ஊருக்குள்ள நேரடியாவே என்கிட்ட சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். இப்ப நெசமாவே பயமா இருக்கு மாமா. இப்படி பயப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நம்ம ஜீவா இல்ல மாமா, இன்னைக்கு நான் ஏதோ சொல்ல போய் அவ வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி
பேசிட்டா மாமா. என்ன சொன்ன? கொடைக்கானல் போட்டோலாம் பார்த்துட்டு இருந்தோம். சரி. அதுல ஜீவாவும் மீனாவும் தனியா போட்டிங் போன போட்டோ இருந்தது. அது எங்ககிட்ட அவன் சொல்லல மாமா. நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் போட்டிங் போனோம். ஜீவாவும் மீனாவும் எப்போ தனியா போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதுவும் நைட்ல. அந்த போட்டோவை பார்த்துட்டு திருட்டுத்தனமா எப்படா போனீங்கன்னு தான் கேட்டேன். சரி. மாமா, திருட்டுத்தனம்னு நான் எந்த அர்த்தத்திலயும் சொல்லல மாமா. சாதாரணமா தான் சொன்னேன். அதுவும் ரொம்ப விளையாட்டா சொன்னேன். அதுக்கு மீனா என்கிட்ட அவரு பொண்டாட்டிய தானே கூட்டிட்டு போனாரு, இதுல என்ன திருட்டுத்தனம்னு வெடுக்குன்னு கேட்டுட்டா. அதுக்கு ஜீவா நான் சொன்னது தப்புதான்னு ஒரு மாதிரி பேசிட்டா மாமா.